பக்தி வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். என் உறவுகளே, ஆயிரம் ஆயிரம் நிகழ்வுகள், பல்வேறு கற்பனைகள், அத்தனைக்கும் அழகான ஒரு உணவுகள், இயற்கையின் வரங்கள், மகத்துவம் மிக மிக நிறைந்தவைகள், இயற்கைகளின் காட்சிகள், இயற்கை சார்ந்த அத்தனை ஜீவன்களும் நாமும் அதோடு இணைந்து இந்த மண்தடம் மீது அழகாக பயணித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் புகழை, வரலாறை உருவாக்கிவிட வேண்டும் என்பதற்காக தான் வாழ வேண்டும். அதை தவிர்த்துவிட்டு பேராசை என்னும் பெரும் வள்ளத்துக்குள் இறங்கி இயற்கையாய் விசிறும் காற்றில் வந்து படியும் மணலில் மூடி தன் வாழ்க்கையை இறக்கடித்து கொள்ளும் மனப்பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளாதீர்கள் என் உறவுகளே. சில காலங்கள், சில நேரங்கள் நம் வசம் இல்லாத போகலாம். சில நொடிகள், பல நொடிகள் நமக்கானதாக இல்லாத மாறலாம். அனைத்தும் காலதாமதப்படும் நம் வசமாக என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். சற்றென்று பற்றென்று எந்த காரியமும் பெரும் வெற்றிகளை தந்ததில்லை. மிக நிதானங்களாக ஒவ்வொன்றாக நீங்கள் காத்து கொண்டிருந்தால், அதற்காக மெனக்கீடல் முழு உழைப்பையும் அதன் மீது நீங்கள் செலுத்தினால் நிச்சயமாக அது உங்கள் பக்கம் திரும்பும். அது நீங்கள் நினைத்தது போல் உங்களை மாற்றி வைக்க முற்படும். என் உறவுகளே, காலத்தின் மீது பழி சொல்லி காலத்தை கழிப்பதை விட, காலம் இருக்கும் பொழுதே நம் இலக்குகளுக்கு சரியான பாடங்களை பிரித்து அதனோடு நம் வாழ்க்கையை நல் புரிதலோடு நடத்தும் விதங்களை கற்றுக்கொண்டு, மண்தடம் எனக்கும் உனக்கும் என சமம்தான், இதன் மீது என் பயணம், என் இலக்குகள் என் திறமை கேட்டது போல் இருக்கின்றது என உங்களுக்குள் நீங்களே உங்களுக்கு உரமாகி அழகூற வாழ்வியலை, மனித வாழ்வியலை இந்த மண்தடம் மீது வாழ்ந்துவிடதான் என் உறவுகள் யாவரும் முற்பட வேண்டும். இயற்கை என்பது நமக்கான வரமென நீங்கள் நினைத்து அழகூற இந்த வாழ்வியலை கையாளுங்கள் என் உறவுகளை.